செல்போன் இல்லாம எந்த இளம் ஆண்கள் இளம் பெண்களாவது இருக்கிறார்களா? நம்ம முன்னோர்கள் காலகட்டத்திலேயாவது இந்த சினிமா, இந்த தொலைக்காட்சி, இதெல்லாம் இதனுடைய தாக்கங்கள், செல்போன் இதனுடைய தாக்கங்கள் எல்லாம் குறைவாக இருந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு ஒரு குரான் இருக்கும், ஒரு தமிழாக்கம் என்கிற அளவுல ஏதேனும் ஒன்று இருக்கும். அந்த குரானையாவது முதியவர்கள் ஓதிக்கொண்டிருப்பார்கள். தங்க வீட்டில் உள்ள சிறுவர்களுக்கு, சிறுமியர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் முதியவர்கள். வீட்டுக்கு ஒரு குரானாவது கண்டிப்பா இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு குரான்லாம் கிடையாது. எல்லா வீட்லயும் 6 போன் 7 போன். சார்ஜர் பாத்தீங்கன்னா அவ்வளவு சார்ஜர், அவ்வளவு குரான் நம்ம வீட்டில் இருக்கா? ஒவ்வொரு நபரும் ஒரு கையில ஒரு மொபைல் போன் வைத்திருப்பதை போன்று ஒவ்வொரு நபரும் கையில ஒரு குரானை வச்சிருக்கிறோமா வீட்டில்? சில வீடுகளில் சார்ஜருக்கு சண்டை நடக்கும். 2 சார்ஜர் இருந்துச்சுன்னு வைங்களேன், என் போனுக்கு நான் தான் சார்ஜ் போடுவேன், இந்த சார்ஜர்ல நான் தான் போடுவேன், நீ தனியா சார்ஜர் வாங்க வேண்டியது தானே. இப்படி சண்டை போடுவதை போல, ஒரு சார்ஜர்ல யாரு அந்த மொபைல்ல சார்ஜ் ஏற்றுவது என்பதற்கு சண்டை போடுவதை போல வீட்டில் ஒரு குரான் இருந்து அந்த குரானை நான் தான் ஓதுவேன், இந்த நேரத்தில் நான் தான் ஓதுவேன் என்று குரான் ஓதுறதுக்கு என்னைக்காவது சண்டை நடந்திருக்கா? யோசித்து பாருங்கள். நாம் எல்லாம் முன்மாதிரி இஸ்லாமிய குடும்பங்களாக திகழ வேண்டியவர்கள். நம்முடைய வீடுகளிலே திருக்குரானை ஓதி அல்லாஹ்வினுடைய அருளை பற்றி ஷைத்தானினுடைய செயல்களை விரட்ட கடமைப்பட்ட நம் சமுதாய மக்கள் ஷைத்தானியத்தான காரியங்களிலேயே, தீமையான பாவமான காரியங்களிலேயே மூழ்கி திளைப்பவர்களாக, எந்நேரமும் செல்போன்ல தேவையற்ற காரியங்களிலேயே மூழ்கி திளைப்பவர்களாக இன்றைக்குள்ள இளைய சமுதாயம் இருக்கிறார்.